ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி அணையா விளக்கு போராட்ட களத்திற்கு சென்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் ஆகியோர் போராட்டக்காரர்களால் விரட்டி அடிப்பு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி. மித்தனிய பகுதியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு. பொரல்ல பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், காயமடைந்தவர் தப்பியோட்டம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 22 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிப்பதற்கு பல்கலைக்கழக அதிகாரிகள் நடவடிக்கை. இலங்கையின் 170வது டெஸ்ட் வீரராக சொனால் தினுஷ இன்று களமிறங்கினார். உள்நாட்டுச் செய்திகள். செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்று பெருமளவிலான மக்கள் பங்கேற்புடன் உணர்வெழுச்சியாக நடைபெற்றது. மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் அணையா விளக்கு போராட்டம் எனும் தொனிப்பொருளில் சர்வதேச நீதி கோரி கடந்த 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் இரவு பகலாக நடைபெற்று 3வது நாளான இன்று மிகவும் எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய இன்று காலையில் அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்ட தொடர்ந்தும் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் செம்மணி போராட்ட களத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் விரட்டி அடிக்கப்பட்டனர். மதியம் 1 மணி அளவில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் செம்மணி போராட்ட திடலுக்கு சென்றனர். இதன்போது போராட்டக்காரர்களால் யாழ் மாவட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பூத்தலால் எரியப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார். மேலும் அவரது வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதேவேளை விரைவாக குறித்த இடத்தை விட்டு அமைச்சர் சந்திரசேகர் வெளியேறினார். இதேபோன்று அப்பகுதிக்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானமும் போராட்டக்காரர்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழில் நடந்த ஊடக சந்திப்பிலே தனது கருத்தை தெரிவித்தார். விசேடமாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது விசேடமாக மனித உரிமைகளுக்கான ஆணைக்குழுவின் தலைவர். அப்போ அவருடைய வருகையை இன்றைக்கு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவரிடம் சொல்லியாவது எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்று இன்றைக்கு செம்மணி பிரதேசத்தில் மக்கள் அணிதிரண்டிருக்கின்றார்கள். அப்போ அதன் பொழுது எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய தேவை என்னவென்றால், விசேஷமாக அதாவது இந்த செம்மணி புதைக்குழிகள் மாத்திரமல்ல, கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவின் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவ்வாறு காணாமல் போனார்கள், கடத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், சித்திரவதைப்பட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது, வேறு எதுவும் யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் ஆகின்றது. இந்த 17 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா என்கின்ற
நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு மக்களுடைய பக்கம் இருந்து மக்களுக்கான தீர்வு அல்லது தாங்களுக்கு 17 வருடங்களாக அல்லது இந்த யுத்தத்தின் பொழுது 30 வருடங்களுக்கு மேலாக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற மன குமுறல்களை சந்தித்திருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய மனதை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது, எங்களுடைய அரசாங்கத்திற்கு. மித்தனிய துரகொடையா பகுதியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 25 மற்றும் 30 வயதுக்கு இடைப்பட்ட இருவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் 3 விசேட விசாரணை குழுக்கள் மித்தனிய போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை தொடங்கியுள்ளன. இந்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை. பொரளை டம்பெக்கவத்தை பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலக்கு வைக்கப்பட்ட நபர் தாக்குதலின் போது தப்பியோடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிதாரிகள் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் பொரளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சமூகத்தை வலுவூட்டும் மற்றும் பொருளாதார நன்மைகளை நியாயமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுதலை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போதைய அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் பிரஜா சக்தி தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜூலை 4ஆம் தேதி அலரி மாளிகையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கு அவசியமான திட்டமிடல் மற்றும் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பில் பிரஜா சக்தி தேசிய செயற்படுத்தல் குழுவின் முதல் கலந்துரையாடல் அந்த குழுவின் தலைவர், கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் உபாலி பன்னிலகே மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோரின் பங்கேற்புடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. பிரஜா சக்தி செயற்படுத்தல் குழுவின் அமைச்சுக்களின் செயலாளர்கள் 9 பேர் மற்றும் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் அங்கம் வகிக்கின்றனர். குழுவின் செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் செயற்படுவார். அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி இத்திட்டம் சமூக வலுவூட்டல் திட்டமாக பல்முனை அணுகுமுறையுடன் செயற்படுத்தப்படுகிறது. அரசாங்கத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் தேசிய அளவிலான திட்டங்கள் 3இல் பொருளாதார அபிவிருத்தியின் நன்மைகள் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிடையேயும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுதலை உறுதி செய்தல், இலக்குமயப்பட்ட அபிவிருத்தியின் ஊடாக கிராமப்புறங்களை முழுமையான அபிவிருத்திக்கு இட்டுச் செல்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். அதன்படி நாட்டில் செயற்படுத்தப்பட்ட மற்றும் ஏற்கனவே செயற்படுத்தப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சமூக வலுவூட்டல்கள் திட்டங்களை வேறுபட்ட அணுகுமுறை மூலம் செயற்படுத்தும் நோக்கில் பிரஜா சக்தி தேசிய வேலை திட்டம் செயற்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நாட்டின் அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் காணுதல், கொள்கை உருவாக்கம், செயற்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு உட்பட முழு செயல்முறைக்கும் பங்களிக்கும் வகையில் புதிய கட்டமைப்புகளை அறிமுகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் வகிப்பாகம், திறன் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பிரஜா சக்தி சபைகளை நிறுவுதல் தொடர்பிலும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தற்போது நாட்டின் மொத்த சனத்தொகையில் ஒவ்வொரு 6 பேரில் ஒருவர் பல பரிமாண வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இவர்களில் 95.3 பேர் கிராமப்புறங்களிலும் தோட்டப்புறங்களிலும் வாழ்கின்றனர். இந்த நிலை தொடர்வது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி செயல்முறையை பாதிப்பதோடு சமூக வலுவூட்டல் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து முறையான சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு பரிந்துரைக்கப்படுவது இதன் கீழ் செயற்படுத்தப்படுகிறது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார மற்றும் அமைச்சின் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் குழுவினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டினுள் எந்தவொரு எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் முன்பதிவுகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்தார். இதன்போது அவர் தெரிவித்ததாவது, மக்களுக்கு சொல்ல விரும்புவது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை நாங்கள் முன்பதிவு செய்துள்ளோம். அந்த முன்பதிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த நாட்டில் எந்த காரணத்தினாலும் அடுத்த 2 மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. பிரச்சனை என்னவென்றால் எரிபொருள் எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதுதான். அத்துடன் தற்போதைய நிலைமையில் சட்டவிரோதமாக எரிபொருள் கையிருப்பு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜே ராஜகருணா மேலும் தெரிவித்தார்.
ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவுக்கும் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. தற்போதைய வங்கித்துறையில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அதற்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை ரீதியான பொறிமுறையின் அவசியத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே.எம். விஜயபண்டார, ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் டி. கமகே ஆகியோருடன் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் மகேஷ் விஜயவர்தன உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களின் பிணை மனுக்களை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதேவேளை சந்தேக நபர்களை எதிர்வரும் 8ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கவும் உத்தரவிடப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க்கின் வருகையுடன் நமது நாட்டில் மனித உரிமைகள் குறித்து ஒரு கலந்துரையாடல் எழுந்துள்ளது. ஜனநாயக சமூகத்தில் மனித உரிமைகளை பாதுகாப்பது மிகவும் முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றன. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம், சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை, பொருளாதார மற்றும் சமூக உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாத்தல், இன பாகுபாடுகள் காட்டாமை, வன்முறையின்மை மற்றும் சுற்றுச்சூழல் உரிமைகள் பாதுகாப்பு போன்ற உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளை பாதுகாப்பது ஜனநாயகத்தின் தனித்துவமான அம்சமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நமது நாட்டில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம், தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான அலுவலகம் என்பன ஊடாக யுத்தத்திற்கு பிந்திய காலத்திலான நல்லிணக்கம், நட்புறவு மற்றும் ஒற்றுமையை அடைய பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் அவர்களை நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் உள்ளக பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன மேலாதிக்கம் மிதந்திருக்கும் இலங்கை தீவில் சாத்தியமற்றது என்பதால் பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கூறியுள்ளார். நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடனான சந்திப்பின் போதே அவர் விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். மலையக சமூகம் மலையகத்திலும் அதற்கு வெளிப்பகுதிகளிலும் இரண்டிலுமே வாழ்ந்து வருகின்றனர். மிக குறைந்த வருமானத்தை ஈட்டி தேயிலை தொழில் மற்றும் ஏற்றுமதிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தாலும் இந்த தியாகங்களுக்கு ஏற்ற உயர் வாழ்க்கை தரத்தை அவர்கள் இன்னும் அடையவில்லை. கொள்கை வகுப்பாளர்களாகிய நாம் இதற்கு வெட்கப்படுகிறோம். மலையக தமிழ் மக்களை எண்ணி கவலை அடைந்தால் மாத்திரம் போதாது. அவர்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்க வேண்டியது அவசியமாகும். இந்த மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படாமை குறித்தும் கொள்கை வகுப்பவர்கள் என்ற ரீதியில் வெட்கப்படுகின்றோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மலையக தமிழ் மக்களின் வாழ்க்கை குறித்து மலையக தமிழ் இளைஞர் யுவதிகளின் புகைப்பட கதைகளை கொண்டமைந்த 200+ பிஹைண்ட் த ஸ்ட்ரகல் புகைப்பட கண்காட்சி கொழும்பு 7 அமைந்துள்ள லயனல் பென்ட் அரங்கில் இடம்பெற்றது. நேற்று முன்தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். இப்புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். இதில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் செயலாளர் சுரங்க ரணசிங் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். மலையக தமிழ் இளைஞர் யுவதிகள் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து இந்த தனித்துவமான கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். எமது நாட்டில் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் பாரதூரமான பிரச்சினைகள், அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் மிக முக்கியத்துவமான விடயங்களை அவர்கள் இந்த புகைப்படங்கள் ஊடாக வெளிப்படுத்தியிருக்கின்றனர். அவை மிகவும்
கவலை அளிப்பவையாக உள்ளன. கவலையடைவது மாத்திரம் போதுமானதல்ல. மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு ஸ்திரமான தீர்வொன்றை வழங்க வேண்டியது எமது கடமையும் பொறுப்புமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அவ்வாறே மலையக மக்கள் குறிப்பாக தேயிலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு பெரும் பங்களிப்பை வழங்குகின்றனர். ஆனால் அவர்களது உழைப்பிற்கு சமமான வாழ்வாதாரமோ வாழ்க்கை தர உயர்வோ அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. கொள்கை வகுப்பாளர்கள் என்ற ரீதியில் அவை தொடர்பில் நாம் வெட்கப்பட வேண்டும். அதற்காக நாம் எமது கவலையை வெளிப்படுத்துகின்றோம் என்று அவர் தெரிவித்தார். தெற்கு உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் நேற்று கூடிய பென்தொட்டை பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்தை பெற்றது. 23 உறுப்பினர்களை கொண்ட இந்த சபையின் தவிசாளர் பதவிக்கு திறந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட பிரேம்குமார் விஜயவர்தன 12 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதேவேளையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட மேவின் பிரதீப் கொடித்துவாக்கு 11 வாக்குகளை மட்டுமே பெற்றார். கம்பளை நகரசபையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. இதற்கு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு திறந்த தேர்தல் நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் 10 வாக்குகளை பெற்ற நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இருக்க வீரரட்ன 19 வாக்குகளை பெற்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாவலப்பிட்டி நகரசபையின் முதற் கூட்டம் மத்திய மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் AMKPK சமிலா தபத்து தலைமையில் இன்று காலை 9 மணிக்கு நாவலப்பிட்டி நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நகரசபையின் புதிய தலைவராக சுயேட்சை குழு எண் 2 கீழ் தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் நகர முதல்வரான அமல் பிரியங்கர 9 வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டார். பிரதி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சுயேட்சை குழு எண் 1 கீழ் தெரிவு செய்யப்பட்ட கே சுரேஸ்வரனுக்கு 9 வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. தேசிய மக்கள் சக்தி சார்பில் நகரசபையின் தலைவர் பதவிக்கு திலக் அமரசேரி சிறிசேனவும் பிரதி தலைவர் பதவிக்கு ஏவகே பிரசன் ஆகியோருடன் முன்மொழியப்பட்டதுடன் அவர்கள் இருவரும் நடைபெற்ற பகிரங்க வாக்கெடுப்பில் தலா 5 வாக்குகளை பெற்றனர். நகரசபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சுயாதீனமாக செயற்பட்டனர். நாவலப்பிட்டி நகரசபைக்கு தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 5 உறுப்பினர்களும், சுயேட்சை குழு எண் 1 2 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 2 உறுப்பினர்களும், ஐக்கிய தேசிய கூட்டணியிலிருந்து 1 உறுப்பினருமாக மொத்தம் 15 உறுப்பினர்கள் தெரிவாகியிருந்தனர். எந்த ஒரு குழுவிற்கும் பெரும்பான்மை பலம் கிடைக்காததால் சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்து நாவலப்பிட்டி நகரசபையின் தலைவர் மற்றும் பிரதி தலைவர் பதவிகளை பெற்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் குறித்து விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் தொடர்புடைய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களமும் குறிப்பிட்டுள்ளது. உர இருப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் நாட்டில் உர பற்றாக்குறையை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்தார். சிறுபோகத்திற்கு நாட்டில் போதுமான உர இருப்பு உள்ளது. மேலும் 15,000 மெட்ரிக் டன் உரத்தை நாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மன்னார் நகரசபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு நேற்று காலை 11:30 மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் மன்னார் நகரசபையில் நடைபெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் உறுப்பினர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் டேனியல் வசந்தன் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டது. இதன்போது சபையில் உள்ள 16 உறுப்பினர்களில் 15 உறுப்பினர்கள் வருகை தந்ததோடு ஒரு உறுப்பினர் கலந்து கொள்ளவில்லை. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் புலனர்வு வெளிக்கந்த நெலும்பவ பிரதேசத்தில் உள்ள வெந்நீர் ஊற்றுகளை சூழவுள்ள பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் அந்த பகுதியில் இடம்பெற்றதுடன் அங்கு கண்காணிப்பு விஜயமும் மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை இந்த வெந்நீர் ஊற்றுக்களை சுற்றியுள்ள பகுதிகள் முறையாக அபிவிருத்தி செய்யப்படாத காரணத்தால் அங்கு செல்வதற்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் ஆர்வம் குறைந்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் வெந்நீர் ஊற்றுகளை அபிவிருத்தி செய்வதன் முக்கியத்துவம், அதன் சுற்றுலா மற்றும் அதன் தொழில்நுட்ப திறன் போன்று அதன் தற்போதைய நிலைமை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வெந்நீர் ஊற்றுக்களை சுற்றியுள்ள பகுதியில் வனப்பகுதியை அதிகரித்தல், தீவை அழகுபடுத்தல், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை இலகுபடுத்தும் வகையில் நிலப்பகுதியிலிருந்து தீவு வரை பாலம் அமைத்தல் போன்ற விடயங்களும் இங்கு கலந்துரையாடப்பட்டன. வீடமைப்பு பிரதி அமைச்சர் TP சரத், வெளிக்கந்த பிரதேச சபை தலைவர் TW வசந்த, பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர், நிலத்தடி நீரியல் நிபுணர் தர்ம குணவர்தன் ஆகியோருடன் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், இலங்கை முகாவலி
அதிகார சபை, சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை, வெலிகந்த பிரதேச செயலகம் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை 8:30 மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நானாட்டான் பிரதேச சபையில் நடைபெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஆண்ட்ரூ ராஜன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் ஜெரோம் இருதயதாஸ் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டது. இதன்போது சபையில் உள்ள 17 உறுப்பினர்களில் சுயேட்சை குழு உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு செய்தார். ஏனைய 16 உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்தனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை முற்றுமுழுதாக தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் மன்னார் மாவட்டத்திற்குரிய துறைமுகம் பேசாலையில் அமைய உள்ளது எனவும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மன்னார் மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பது பற்றியும் இங்கு பேசப்பட்டது. அதற்குரிய நடவடிக்கையை கடற்படையினர் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. மன்னார் மாவட்டத்துக்கென துறைமுகம் ஒன்று கிடையாது. எனவே பேசாலையில் துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டு அதற்குரிய நடவடிக்கை இடம்பெறுகின்றது. எனினும் குறித்த துறைமுகம் தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் உள்ளது. அந்த சந்தேகத்தை நாம் நீக்க வேண்டும். அரசாங்க அதிபர், அதிகாரிகள் உள்ளிட்டோர் மக்களை சந்தித்து கலந்துரையாடி துறைமுகத்தின் முக்கியத்துவம் பற்றி விளக்கமளிக்க வேண்டும் என அமைச்சர் தெரிவித்தார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 22 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிப்பதற்கு பல்கலைக்கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பகடிவதை செய்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். புதிய மாணவ குழுவிற்கு கொடூரமாக பகடிவதை செய்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டது. இந்த விடயம் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 3ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு பொறியியல் பீடங்களை சேர்ந்த 22 மாணவர்களுக்கே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பகடிவதை செய்த சம்பவம் குறித்து போலீசாரும் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் பகடிவதை உட்பட அனைத்து வகையான துன்புறுத்தல்களையும் தடுப்பதற்காக செயலணி ஒன்றை நியமிக்க கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவவன் நடவடிக்கை எடுத்துள்ளார். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடவேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பார மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் 2வது நாளாகவும் நீடித்து வருவதுடன் இருதரப்பும் அதனை ஏற்றுக்கொண்டனர். இருதரப்பினரும் போர் நிறுத்தத்தை மீறியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக குற்றம் சாட்டியிருந்த போதிலும் தற்போது இருதரப்பும் போர் நிறுத்த விதிகளை கடைபிடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதே நேரம் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அதன் அணுசக்தி திட்டத்தில் சில மாதங்கள் மட்டுமே பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனம் தயாரித்த ஆரம்ப மதிப்பீட்டில்
அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் இந்த அறிக்கை முற்றிலும் தவறானது என்று கூறுகிறார். இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி திறன் அளிக்கப்பட்டுள்ளதாக பென்டகன் வலியுறுத்துகிறது. இதேவேளை இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூவருக்கு ஈரானில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூவரை ஈரான் தூக்கிலிட்டதாக ஈரானிய நீதித்துறை செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்குள் சட்டவிரோதமாக ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு உதவியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஸ்ரீகாந்த் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் பெறுபவர். இவர் சமீபத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கொக்கைன் என்ற போதைப்பொருளை வாங்கியது தொடர்பாக ஜூன் 23 நடிகர் ஸ்ரீகாந்தை விசாரணைக்காக நுங்கப்பாக்கம் காவல்துறையினர் அழைத்திருந்தனர். காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் ஒரு நாள் முழுவதும் விசாரணை நடத்தப்பட்டது. இதன் பிறகு அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதை அடுத்து எழும்பூர் 14வது பெருநகர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு ஜூலை 7 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இதன்போது வாக்குமூலம் அளித்த அவர் படத்தில் நடித்த பணத்தில் தான் நடித்த படத்தில் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியிருந்ததாகவும் மீதி தொகைக்கு பதிலாக 3 முறை கொக்கைன் கொடுக்கப்பட்டது. 4வது முறையாக தானே கேட்கும் அளவிற்கு கொக்கைனுக்கு அடிமையானதாகவும் நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். தற்போது பிணை கோரி நடிகர் ஸ்ரீகாந்த் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். அதில் அவர் தான் தவறு செய்துவிட்டதாகவும் எனது மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தில் பிரச்சினை உள்ளது என்று கூறி மனு அளித்துள்ளார். இதேவேளை இந்த விவகாரத்துடன் தொடர்புடையவர்கள் பற்றிய விசாரணையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து திரையுலக பிரபலங்கள் பலர் மீது காவல்துறையினர் சந்தேக பார்வையை செலுத்த தொடங்கியுள்ளனர். போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக கைதான பிரதீப் என்பவரின் வாக்குமூலத்தின்படி நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு விநியோகம் செய்ததாக கூறியுள்ளனர். இதையடுத்து போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவும் சம்பந்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு அவரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு மேலும் 100கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். முன்னெச்சரிக்கையாக மாஸ்கோவின் 2 முக்கிய விமான நிலையங்களான வுனுகோவோ மற்றும் ஷெரெமெட்டியோவில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் விமான போக்குவரத்து ஆணையகம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே உக்ரைனில் இருந்து வந்த 20 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய விண்வெளி பாதுகாப்பு அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி மேற்கிந்திய நாடுகளின் ராணுவ உதவியை மேலும் நாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியானது இன்று காலை கொழும்பு SSC மைதானத்தில் ஆரம்பமாகியது. அனுபவ வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ் நீண்ட கால கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து இலங்கை சந்திக்கும் முதல் போட்டி இதுவாகும். அதன்படி மேத்யூஸின் இடத்தினை 24 வயதான சொனால் தினுஷ ஆரம்ப வீரராக நிரப்ப விஸ்வ பெர்னாண்டோ மிலன் ரத்நாயக்கவின் இடத்தை எடுத்திருக்கிறார். பங்களாதேஷ் குழாத்தில் மெஹிதி ஹசன் மற்றும் இபடுட் ஹுசைன் ஆகியோர் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. போட்டியின் ஆரம்பத்தில் பங்களாதேஷ் 5 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 5 ஓட்டங்களை பெற்றது. மதிய போசன இடைவேளைக்கு பின்னர் பிற்பகல் 1:20 மணியளவில் மழை பெய்ததால் ஆட்டம் சுமார் 1.5 மணி நேரம் தடைப்பட்டது. ஆட்ட நேர முடிவில் பங்களாதேஷ் அணி 68.4 ஓவர்களில் 208 ஓட்டங்களை குவித்தனர். அணி சார்பில் ஷட்மன் இஸ்லாம் 46 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் சொனால் தினுஷ மற்றும் விஸ்வ பெர்னாண்டோ தலா 2 விக்கெட்டுகளை பெற்றிருந்தனர்.